ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வினாவை நம்ம பார்க்க போகிறோங்க. 2024 குரூப் 4 தேர்வில் ஒரு புவியியல் கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வின்னு பாருங்களேன். கீழ்காண்பனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கேனிமீட், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற நிலவுங்க. இந்த நிலவுகளை கரெக்டாக பொருத்த சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புவியியல் பகுதியிலும் வருது, அறிவியல் பகுதியிலும் வருது. இன்றைக்கி சிலபஸ் படி பார்த்திங்கன்னா அறிவியல் பகுதியில் வருதுங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து 2 இடத்துல இருக்குது. 6ஆம் வகுப்பில் புவியியல் பகுதியிலையும் கொடுத்துருக்காங்க, 9ஆம் வகுப்பில் அறிவியல் பகுதியிலையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம், ப்ளஸ் விடையையும் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாமா? சரி, இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை ஏ தாங்க கரெக்டு. கேனிமீடு அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் இருக்கிற மிகப்பெரிய நிலவு. நிலவுன்னா நிலாங்க. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய நிலா என்னது? கேனிமீட். டைட்டன் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு. மேகத்தை வச்சிருக்கிற நிலவு டைட்டன். நெப்டியூன் அப்படிங்கிறது நிலவு கிடையாதுங்க, இது வந்து கோள். பச்சை நிறத்தில் விண்மீன் போல காட்சியளிக்கும், பச்சை கலராக இருக்கும், நட்சத்திரமாக இருக்கும். என்னது? நெப்டியூன். ட்ரைட்டான் அப்படிங்கிறது கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் கோள், அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுங்க. சரி, இதை பற்றி ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது வந்து 9ஆம் வகுப்பில் இருக்கிற கண்டென்ட்டு. புதன்கோளுக்கு துணைக்கோள் இல்லை, வெள்ளிக்கோளுக்கும் துணைக்கோள் இல்லை. பூமிக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பூமிக்கு என்ன இருக்குது? பூமிக்கு வந்து நிலவு இருக்குது. அடுத்து பாருங்கள், செவ்வாய்க்கோள். செவ்வாய்க்கோளுக்கு 2 நிலவு இருக்குதுங்க. ஒன்று டீமோஸ், இன்னொன்று போபஸ். நல்லா பாருங்கள், இதெல்லாம் திரும்பி கேட்பாங்க. செவ்வாய்க்கோளுக்கு 2 நிலவு இருக்குது, டீமோஸ், போபஸ். வியாழன்கோள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 நிலவு இருக்குதுங்க. இந்த சூரிய குடும்பத்திலேயே அதிகமான நிலா எங்கே இருக்குங்க? வியாழன்கோளில் இருக்குது, 65 நிலா இருக்குது. அதில் மிகப்பெரியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கானிமீடு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கேனிமீடுன்னு சொல்கிறாங்க, கானிமீடுன்னு சொல்கிறாங்க, கனிமீடுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரொனன்சியேஷன் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குங்க. இந்த கானிமீடு அப்படிங்கிறது தான் சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு. மிகப்பெரிய நிலா எங்கே இருக்குது? வியாழன்கோளில் தான் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து வந்து சனிக்கோளை கொடுத்துருக்காங்க. சனிக்கோளில் 62 நிலா இருக்குதுங்க. அதில் பெரியது இதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். இந்த டைட்டனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலத்தில் மேகத்துடன் கூடிய ஒரே நிலா. இந்த சூரிய குடும்பத்திலேயே மேகத்தோடு இருக்கிற ஒரே நிலா அப்படின்னா அது டைட்டன் தாங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நானாக ஒரு ஷார்ட்கட்டுன்னு ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். அதாவது சனிக்கிழமை டைட்டன் வாட்சை கட்டிட்டு போனோம்னா மழை வந்தாலும் சரி, மேகம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நமக்கு பாதிப்பு வராது. ஏன்னா டைட்டன் அப்படின்னாவே கொஞ்சம் பிராண்டு தானே. ஸோ அதனால் பாதிப்பு வராது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை டைட்டன் வாட்ச் கட்டிட்டு போகிறீங்க, அப்படி கட்டிட்டு போனால் மேகம் வந்து மழை வந்தாலும் பாதிப்பு இல்லை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கும். அடுத்தது யுரேனஸ் கோளில் பாருங்கள். இது யுரேனஸ் என்பது ஒரு கோளுங்க. கோளை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நெப்டியூன். நெப்டியூன் கோளுக்கு வந்து 13 நிலவு இருக்குதுங்க. 13 நிலா இருக்குது. அதில் ட்ரைட்டன் அப்படிங்கிறது தான் பெருசு. இந்த ட்ரைட்டனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு. அதாவது கோள் வந்து ரைட்டில் போகிறாப்லைன்னா, இந்த நெப்டியூன் வந்து ரைட்டில் போகிறாப்லைன்னா, இந்த ட்ரைட்டன் வந்து லெஃப்ட்டில் போவாப்பில். நீ ஒரு பக்கம் போடா, நான் ஒரு பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு போவாங்க. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா டைட்டன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது வந்து கரெக்டாக அப்படியே ஒரு நேர்கோடு போகிற மாதிரி போயிட்டுருக்கு. அதுவே ட்ரைட்டன் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ ட்ரைட்டன் அப்படின்னா ஆப்போசிட்டு, டைட்டன்னா நேர்கோடு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 9ஆம் வகுப்பில் இருக்கிற டேட்டா. அடுத்து 6ஆம் வகுப்பு நம்ம பார்க்கலாமா? 6ஆம் வகுப்புலேயும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புதன்கோளுக்கும் வெள்ளிக்கோளுக்கும் நிலவு கிடையாது, பூமிக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது நம்மளுடைய நிலா. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து செவ்வாய்க்கோள். செவ்வாய்க்கோளுக்கு 2 நிலா இருக்குது. என்னென்ன இருக்குது? ஃபோபஸ்ன்னு ஒன்று இருக்குது, டீமோஸ்ன்னு ஒன்று இருக்குது. செவ்வாய்க்கோளுக்கு 2 நிலா. அடுத்தது வியாழன்கோள். வியாழன்கோளுக்கு 65 நிலா இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் முக்கியமான நிலாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு ஒன்று இருக்குது, யூரோப்பான்னு ஒன்று இருக்குது, கனிமீடு, கேலிஸ்டா. இந்த கனிமீடுன்னு பார்த்தோம்ல, கானிமீடு, கேனிமீடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் மிகப்பெரிய நிலவு சூரிய மண்டலத்திலேயே. ஆனால் இன்னும் பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இருக்குது, யூரோப்பா இருக்குது, கேலிஸ்டா இருக்குது. இதெல்லாம் பெரிய நிலவுகள். அடுத்து சனிக்கோள். சனிக்கோள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 62 நிலா இருக்குதுங்க. இந்த 62 நிலாவில் மிகப்பெரிய நிலா எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். முன்னே தானே பார்த்தோம். இந்த டைட்டனில் தான் என்ன இருக்குது? மேகம் இருக்குது. அந்த மேகத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்கள் கொண்ட வளிமண்டலம் இருக்குது. வளிமண்டலத்தை வச்சுருக்கிற ஒரே நிலான்னா அது டைட்டன் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து யுரேனஸ். யுரேனஸ் வந்து உருளும் கோள். இந்த யுரேனஸ் வந்து பச்சை கலராக இருக்குன்னு பார்த்தோம்ல, அது என்ன காரணம்னு பார்த்துக்கோங்க. அதாவது மீத்தேன் வாயு இருப்பதால் தான் யுரேனஸ் வந்து பச்சை நிறமாக தோன்றுகிறது. மீத்தேன் வாயு, நல்லா பாருங்கள், யுரேனஸ் தான் பச்சை நிறமாக இருக்குது. யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இங்கே பாருங்களேன், யுரேனஸில் முன்னாடி யூ வருதா, அதே மாதிரி பாருங்கள் டைட்டானியாவில் யா வருதா, யூ யா எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. ஸோ அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெப்டியூன். நெப்டியூனுக்கு 13 14 துணைக்கோள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான். இந்த ட்ரைட்டான் தான் என்ன பண்ணுது, கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலுகிறது. அப்போ உங்களுக்கு துணைக்கோளை பற்றி இப்போ ஃபுல்லாகவே தெரிய வந்திருக்கும். அதாவது சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரியதுன்னா கானிமீடு, அது எங்கே இருக்குது, வியாழன் கோளில் இருக்குது. அடுத்தது மேகத்தோடு இருக்கிற நிலவுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன், எங்கே இருக்குது, சனிக்கோளில் இருக்குது. அடுத்து கோளுடைய சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான், இது எங்கே இருக்குது, இது வந்து நெப்டியூனில் இருக்குது. அடுத்து டைட்டானியன் ஒன்று இருக்குது, அது யுரேனஸில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் துணைக்கோளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவே 2-3 முறை போட்டு கேளுங்க, கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிரும். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நேற்று கூட நம்முடைய சேனலில் நம்ம என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த 2024 குரூப் 4 கொஷின் பேப்பரில் வந்த பாலிட்டி வினாக்களை நம்ம புத்தக ப்ரூஃபோட போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய வீடியோ எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வரப்போகுது, எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.